People to my channels, right students and viewers, we are in 11th biogeology second lesson name is kingdom animalia, so in Tamil Vilangulagam. So in this lesson, today's lesson, I would like to teach about coelom, and the second heading is segmentation and notochord. Okay, so come to the introductory part. So here the important heading is coelom. So in Tamil, Udarkuli. So in Tamil what? Udarkuli. So in this area, today we are going to discuss about acoelomate, pseudocoelomate, eucoelomate and their types, isocoelomate, enterocoelomates. Okay, so come to the introductory part. So first of all, what is mean by coelom? சரிங்களா, உடற்குழி என்றால் என்ன அப்படிங்கிறது தெரியணும். சரிங்களா, ஸோ coelom is nothing but presence of body cavity. உடற்குழி, presence of body cavity or coelom is a important classifying animal. presence of body cavity. சரிங்களா, பாடி கேவிட்டி அப்படின்னா உடற்குழி. உடலில் ஏதாவது இடத்துல ஒரு சின்ன குழி இருக்கும். அது பர்டிகுலர் ஏதாவது இடத்துலங்கிறத விட நம்மளுடைய ஸ்டொமக் இருக்கு இல்லைங்களா, ஸோ டைஜஸ்ட் சிஸ்டம், ஸோ அந்த ஏரியாவில் வந்து ஒரு குழி இருக்கும். அதை பாடி கேவிட்டின்னு சொல்லும், அல்லது சீலோம்னு சொல்லும், உடற்குழின்னு சொல்லும். உடம்புல அந்த டைஜஸ்டிவ் ஏரியா ப்ரெசென்ட் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய குழியோட பேர் ஸோ சீலோம்னு சொல்லுறது உடற்குழின்னு சொல்லும். Okay, so this is very important for classification. So this area, so very important in classification. சரிங்களா, இதுதான் வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு மிக முக்கிய பங்காற்றுது. கம் டு நெக்ஸ்ட் பார்ட். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் பாடி கேவிட்டி. சரிங்களா, ப்ரெசன்ஸ் ஆஃப் பாடி கேவிட்டி. ஸோ அதில் உடற்குழி இருக்குது இல்லைங்களா, ஸோ அதன் அடிப்படையில் அல்லது சீலோம் இருக்கிற அடிப்படையில் இம்பார்ட்டன்ட் கிளாஸிங். ஸோ அனிமலை கிளாஸிஃபை பண்ணுறதுல இந்த பாடி கேவிட்டி மிக முக்கிய பங்காற்றுது. ஓகே, ஸோ மோஸ்ட் அனிமல் பொசஸ் பாடி கேவிட்டி. சரிங்களா, முக்கால்வாசி அனிமலில் பார்த்தீங்கன்னா பொசஸ் பாடி கேவிட்டி. சரிங்களா, உடற்குழி இருக்குது. எது எதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, ஸோ வேர் தே ப்ரெசன்ட், ஸோ திஸ் பாடி கேவிட்டி வேர் தே ப்ரெசன்ட் எங்கே இருக்குது பாடி கேவிட்டி, ஸோ பெட்வீன் எது எதுக்கு இடையில, பாடி வால், கீப் ஐ நோட் பண்ணி, பாடி வால் உடல் சுவருக்கும் அலிமெண்ட்ரி கனால் உணவு பாதைக்கும். Very important one mark question. Where they present body cavity? So the body cavity present in between body wall, உடல் சுவருக்கும் அலிமெண்ட்ரி கனால் உணவு பாதைக்கும் இடையில் அமைந்துள்ளது. Okay, so this is 3 mark. What is body cavity? Okay, body cavity. Okay, so most of the animal possess body cavity between body wall and alimentary canal and is lined with mesoderm. சரிங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா இது உனக்கும் இடையில் அமைந்துள்ளது. கூடவே பார்த்தீங்கன்னா இதன் சுவர் பகுதி நடு அடிக்கினால் ஆக்கப்பட்டிருக்கு, மீசோடெர்மில் ஆக்கிட்டிருக்கும். இந்த பாடி கேவிட்டி வந்து எதால் ஆக்கப்பட்டிருக்கும், மீசோடெர்மினால் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகே, அண்ட் இஸ் லைன் வித் மீசோடெர்ம். அந்த பாடி கேவிட்டினுடைய உள்பகுதி மீசோடெர்மால் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ வேர் தே ப்ரெசன்ட் பாடி வால் அல்ல அலிமெண்ட்ரி கனால். பாடி வாலுக்கும் அலிமெண்ட்ரி கனால்னா உணவு பாதை. சரிங்களா, ஸோ மவுத்திலிருந்து, ஸோ அலிமெண்ட்ரி கனால் பிகின் அட் மவுத்தில் தொடங்கி ஏனஸ் வரைக்கும் மலைப்புழை, நம்ம எக்ஸ்கிரீட்டரி வெளியேறக்கூடிய தொலையோட பேர் ஏனஸ். ஸோ மவுத்தில் தொடங்கி ஏனஸ் வரைக்கும் அந்த இன்டீரியர் பார்ட்டை வந்து நம்ம அலிமெண்ட்ரி கனால்ஸ் உணவு பாதைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அலிமெண்ட்ரி கனாலுக்கும் நம்ம பாடி வால் உடல் சுவருக்கு இடையில், ஸோ திஸ் சீலோம் ஆர் பாடி கேவிட்டி இஸ் ப்ரெசன்ட். ஓகே, ஸோ அனிமல்ஸ் which do not possess body cavity are called acoelomate. Okay, this is also 3 mark. இது வரைக்கும் எழுதிடலாம். Okay, what is acoelomate? Okay, acoelomate actually answer present in the heading. A means absent. Okay, absence of coelom. coelom இந்த உயிரினங்களில் இருக்காது, பாடி கேவிட்டி இருக்காது. absence of body cavity or coelom. So those animals are acoelomate. Okay, animals which do not possess, do not, absence னு அர்த்தம். animals which do not possess body cavity. ஸோ அது உடம்புல பாடி கேவிட்டி உடற்குழி இருக்காது, அது சீலோம் இருக்காது. they are called acoelomate since there are no body cavity in these animals, their body is solid. சரிங்களா, ஸோ இப்போ எந்தெந்த அனிமல்ஸில் பாடி கேவிட்டி இல்லையோ, சீலோம் இல்லையோ, தோஸ் அனிமல்ஸ் ஆர் பாடி, அந்த அனிமல்ஸினுடைய பாடி எப்படி பார்த்தீங்கன்னா சாலிடு. சரிங்களா, திடத்தன்மையுடன் இருக்கும், நல்லா கெட்டியாக இருக்கும், உருளை மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும், திடத்தன்மையுடன் வித்தவுட் பெரிவெசரல் கேவிட்டி. சரிங்களா, இதில் உள்ளுறுப்புகள், சரிங்களா, இதில் என்ன இருக்காது, உள்ளுறுப்பு சூழ்குழின்னு சொல்லும்.
பெரிவிசரல் கேவிட்டின்னு உள்ளுறுப்பு சூழ்குழின்னு சொல்லுவோம். உள்ளுறுப்புகளை சூழ்ந்துள்ள குழி, இன்டர்னல் ஆர்கனை சரௌண்ட் பண்ணக்கூடிய அந்த கேவிட்டி இருக்காது. ஓகே, ஸோ சின்ஸ் no body cavity in this animal, their body is appear as solid. ஸோ அந்த உடம்பு எப்படி இருக்கும், திடமாக இருக்குது. வித்தவுட் பெரிவிசரல் கேவிட்டி, சரிங்க, உள்ளுறுப்பு சூழ்குழி கிடையாது. வித்தவுட் ஆப்சன்ஸ் ஆஃப் பெரிவிசரல் கேவிட்டி. ஸோ இந்த பெரிவிசரல் கேவிட்டி இல்லாதனால, ஆப்சன்ஸ் ஆஃப் பெரிவிசரல் கேவிட்டி, அந்த உள்ளுறுப்பு சூழ்குழி இல்லாதனால அந்த உள்ளுறுக்கூடிய உறுப்புகள் என்ன பண்ணும்னா திஸ் ரெஸ்ட்ரிக்ட், எதை தடுக்குது, ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏசிலோமேட்டில் சம் ஆர்கன் இருக்கும். அந்த ஆர்கன் வந்து ஃப்ரீயாக ஜாலியாக மூவ் ஆகிறத தடுக்குது. எது தடுக்குது? ஸோ பெரிவிசரல் கேவிட்டி இல்லைன்னா அந்த பிரச்சனை வரும். ஆர்கனை சுற்றி பெரிவிசரல் கேவிட்டி இருந்துச்சுன்னா, ஸோ தோஸ் அனிமல்ஸ் த ஆர்கன் மூமெண்ட் இஸ் ஃப்ரீ. ஆர்கன் மூமெண்ட்டு ஜாலியாக மூவ் ஆகும். பெரிவிசரல் கேவிட்டி இல்லைன்னா அந்த ஆர்கனுடைய மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட், தடுக்கப்படுகிறது. தட் மீன்ஸ் எந்த ஆர்கன், இன்டர்னல் ஆர்கன் மூமெண்ட்டு தடுக்கப்படுகிறது. ஸோ இது கேட்பாங்க, இது வேறு தெரியுமா. எக்ஸாம்பிள் ஃப்ளாட் போம்ஸ். ஓகே, ஸோ ஏசிலமேட் இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட், இன் சம் அனிமல், அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், சூடோசிலமேட்னு சொல்லுவோம். மேலந்தது வந்து ஏசிலமேட், ரெண்டாவது சூடோசிலமேட், பொய்யான உடற்குழி கொண்டவை. சூடோ மீன்ஸ் பொய்யான, ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம். சீலோம் அப்படின்னா உடற்குழி, பொய்யான உடற்குழி. அப்போ இதில் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் போலியாக ஆட் பண்ணுது. இன் சம் அனிமல் பாடி கேவிட்டி இஸ் நாட் ஃபுல்லி லைனட் பை மீசோடெர்மல் எபித்திலியம். இதை கீப்பன், நாட் ஃபுல்லி லைனட் வித் மீசோடெர்மல் எபித்திலியம். இதில் அந்த பாடி கேவிட்டியின் உள்பகுதி முழுமையாக, ஃபுல்லின முழுமையாக எதால் சூழப்பட்டு இருக்காது, மீசோடெர்மினால் ஆக்கப்பட்டு இருக்காது. ஓகே, டஸ் நாட் லைனட் ஃபுல்லி லைனட் பை மீசோடெர்மல் எபித்திலியம். மீசோடெர்மில் இருக்கக்கூடிய எபித்திலியத்தினால் எந்த பகுதி சூழப்பட்டு இருக்காது முழுமையாக. அதாவது சூடோசிலோமேட்டில் பாடி கேவிட்டி இருக்கும். அந்த பாடி கேவிட்டி முழுமையாக எது வந்து சூழ்ந்திருக்காது, ஸோ மீசோடெர்மல் எபித்திலியம் சூழ்ந்திருக்கதை கீ பாயிண்ட். மீசோடெர்மித்திலையும் சூழ்ந்திருக்காது. பட் த மீசோடெர்ம் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் ஸ்கேட்டர்டு பவுச்சஸ். ஆனால் இதில் மீசோடெர்ம் இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஸோ ஆங்காங்கு சிதறி காணக்கூடிய பவுச், ஒரு பை போன்ற அமைப்பாக இருக்கும். இதில் எப்படி இருக்குதுங்க, சிறு பைகள், ஸ்மால் பவுச். சரிங்களா? சின்ன பைகள் போன்று மீசோடெர்ம் இருக்கும். ஆனால் மீசோடெர்ம் எப்படி இருக்கும்னா ஸ்கேட்டர்டு ஸ்மால் பவுச்சஸ். சரிங்களா? ஸ்கேட்டர்னா அங்கங்கே சிதறி கிடக்கூடிய ஸ்மால் பவுச்சஸ், சின்ன பைகள் போன்று இருக்கும். மீசோடெர்ம் இருக்கும், சின்ன சின்ன பவுச்சாக இருக்குது. ஆனால் அந்த மீசோட முழுமை எதை சூழ்ந்திருக்காது, அந்த பாடி கேவிட்டி சூழ்ந்திருக்காது. ஓகே, ஸோ திஸ் மீசோடெர்ம் இஸ் ஃபார்ம்டு. எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர்டு பவுச்சஸ். சரிங்களா? அங்கங்கே சிதறி கிடைக்கக்கூடிய சின்ன பவுச்சாக இருக்கும். எது கடையில் இருக்கும், பெட்வீன் எக்டோடெர்ம் எண்டோடெர்ம், எண்டோடெர்முக்கும் எக்டோடெர்ம். இந்த மீசோடெர்ம்ங்கிற டேர்ம் வந்தாலே கண்டிப்பாக எக்டோடெர்முக்கு எண்டோடெர்முக்கு இடையில தான் அந்த வார்த்தை வரும். அதனால் இந்த ரெண்டுக்கு இடையில ஸ்கேட்டர்டு பவுச்சாக இருக்குதான். சரிங்களா? ஸோ திஸ் மீசோடெர்ம் ஃபவுண்டு இன் பிட்வீன் எக்டோடெர்ம் எண்டோடெர்ம். எக்டோடெர்ம்னா அவுட்டர் லேயர், எண்டோடெர்ம் இன்னர் லேயர். இந்த ரெண்டு கடையில் ஸ்கேட்டர்டு பவுச்சாக மீசோடெர்ம் இருக்குது. ஸோ சச் பாடி கேவிட்டி, இந்த மாதிரி உடற்குழி கொண்ட உயிரினங்களை, ஸோ சச் பாடி கேவிட்டிஸ் கால் சூடோசேல், பொய்யான உடற்குழி கொண்டவை என்கிறோம். சச் பாடி கேவிட்டி, இந்த மாதிரி உடற்குழி என்ன சொல்லுவோம், சூடோசிலமேட். அண்ட் இஸ் ஃபில்டு வித் சூடோசுலமிக் ஃப்ளூயிட். ஸோ அந்த கேவிட்டிக்குள்ள ஒரு ஃப்ளூயிட், ஒரு திரவம் நிரம்பியுள்ளது. அந்த திரவத்தோட பேர் பார்த்தீங்கன்னா சூடோசிலோமிக் ஃப்ளூயிட். சரிங்களா? பொய்யான உடற்குழி திரவம். சூடோனா பொய்யான, சீலமிக்னா உடற்குழி திரவம். பொய்யான உடற்குழி திரவத்தால் அந்த சூடோசீலம் நிரம்பியுள்ளது, அந்த உடற்குழி நிரம்பியுள்ளது. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் கால், திஸ் கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ் பொசஸ் சீடோசீல். ஓகே, ஆர் கால் சூடோசீலமேட். சரிங்களா? பொய்யான உடற்குழி கொண்டவன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பொய்யான உடற்குழி திரவத்தால் நிரப்பப்பட்ட பொய்யான உடற்குழி, சரிங்களா, சூடோசீலம் கொண்ட உயிரினங்களை சூடோசீலமேட்டு நினைக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி 3 மார்க். சரிங்களா? மேலேருந்து இதுலேருந்து எழுதுங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து எழுதுங்க. சரிங்களா? ஸோ இதிலிருந்து நீங்கள் இது வரைக்கும் எழுதலாம். ஓகே, எக்ஸாம்பிள். ஸோ சூடோசீலமேட் ஆர்கானிசம்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ரவுண்ட் worm. ஸோ ரவுண்ட் worms, உருளை புழுக்கள்னு சொல்லுவோம். Round worms come under pseudocoelomate. Okay, so the pseudocoelomic fluid in the pseudocoelom,
இந்த சூடோசிலோமிக் ஃப்ளூயிட், இந்த பொய்யான உடற்குழி திரவம்னு சொன்னோம் இல்லைங்களா, சரிங்களா, சூடோசீலோம், அந்த சூடோசீலோங்கிற பொய்யான உடற்குழிகளை சூடோசீலோமிக் ஃப்ளூயிட் பொய்யான உடற்குழி திரவம் நிரம்பி இருக்குது. இந்த திரவத்தோட ஃபங்க்ஷன் என்ன பாருங்க, வேலை என்ன பாருங்க. திஸ் சூடோசீலோமிக் ஃப்ளூயிட் இந்த சூடோசீலோம், அந்த பொய்யான உடற்குழிகளை இந்த சூடோசீலோமிக் ஃப்ளூயிடில் பொய்யான உடற்குழி திரவம் இருக்கு இல்லையா, இது என்னவா வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் சூடோசீலோமிக் ஃப்ளூயிட் பொய்யான உடற்குழி திரவம் ஆக்ட் ஆஸ் ஏ ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன். சரிங்களா, இது வந்து என்னவா ஆக்ட் பண்ணுதுன்னா நீர்ம சட்டகமாக. ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் பேக் போன் இருக்கு இல்லைங்களா, பேக் போன் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்கெலிட்டன் சொல்லுவோம். நம்ம உடம்புல பேக் போன் வந்து ஸ்கெலிட்டன். சரிங்களா, ஒரு எலும்பு அமைப்படுது. அதே மாதிரி இந்த மாதிரி ரவுண்டு வேமில் எது வந்து எலும்பாக ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா சூடோசீலமிக் ஃப்ளூயிட் பொய்யான உடற்குழி திரவம் தான் இங்கே ஸ்கெலிட்டனை ஆக்ட் பண்ணுது. எலும்பாக வேலை செஞ்சு அந்த உயிருக்கு ஒரு அமைப்பை கொடுக்குது. அதனால அந்த திரவம் வந்து திரவமாக இருக்கனால, ஃப்ளூயிடாக இருக்கனால ஹைட்ரோஸ்கெலிட்டன் சொல்லுவோம், நீர்ம சட்டகம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த ஃப்ளூயிட் அப்படிங்கிற நீர்மமே எலும்பாக வேலை செய்வதனால் இது என்ன சொல்லுவோம், ஹைட்ரோஸ்கெலிட்டன், நீர்ம சட்டமாக வேலை செய்யுது. அதனால் அப்படி செய்கிறதுனால நீர்மச்ச ஹைட்ரோசெலட்டிக் ஸ்கெலிட்டனா சூடோசீலமிக் ஃப்ளூயிட் ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால என்ன பண்ணுதுன்னா அல்லோ ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் த விசரல் ஆர்கன். விசரல் ஆர்கனா உள்ளுறுப்புகள், அந்த ரவுண்ட் வேமில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் ஃப்ரீயாக ஜாலியாக ஃபங்க்ஷன் பண்ணுவதற்கு, ஃப்ரீயாக சுதந்திரமாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு திஸ் ஹைட்ரோஸ்கெலிட்டன் ஹெல்சன் கிவ் freedom. So allow free movement of the visceral organ and for circulation of nutrients. So உணவுப் பொருட்கள் உள்ளே சுற்றி வருவதற்கும், சர்க்குலேஷனை சுற்றுதல் எது நியூட்ரியன்ட், உணவுப் பொருட்கள் உள்ளே சுற்றுவதற்கும் அந்த விசரல் ஆர்கன் உள்ளுறுப்புகள், விசரல்னா உள்ளுறுப்புகள் ஃப்ரீயாக இயங்குவதற்கும் இந்த சூடோசீலமிக் ஃப்ளூயிட் ஹெல்ப் பண்ணுது. கேட்பாங்க, வாட் இஸ் சூடோசீலமிக்? வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஹைட்ரோஸ்கெலிட்டல் சூடோசீலமிக் ஃப்ளூயிட்னு கேட்பாங்க. அதில் அந்த ஃப்ளூயிட் இருக்கிறனால என்ன யூசஸ்ன்னு கேட்பாங்க, 3 மார்க். இல்லை இதை மாதிரி கேட்கலாம், வாட் இஸ் த ரோல் ஆஃப் சூடோசீலமிக் ஃப்ளூயிட் இன் ரவுண்ட் வேம்னு 3 மார்க் கேட்கலாம். தனித்தனியாக இது மட்டும் தனியாக கேட்கலாம், இதை மட்டும் தனியாக 3 மார்க்கில் கேட்கலாம், இதை மட்டும் தனித்தனி. ஸோ விச் ஒன் இஸ் கம்ப்ளீட்டட்? சூடோசீலமேட் இஸ் கம்ப்ளீட்டட். பொய்யான உடற்குழி கொண்ட உயிரினங்கள் ரவுண்ட் வேம் கம்ப்ளீட்டட். அது எடுத்து நெக்ஸ்ட் யூசீலமேட். யூசீலமேட்ஸ் யூ மீன்ஸ் ட்ரூ, சீலம்னா உண்மையான உடற்குழி கொண்டவை, உண்மையான உடற்குழி கொண்டவை. ஸோ த பாடி கேவிட்டி ப்ரெசன்ட் இன் பிட்வீன் எக்டோடர்ம் எண்டோடர்ம். இன் பிட்வீன் அதுக்கு இடையில் மீசோடர்ம் இருக்கும். பாடி கேவிட்டி ஃபுல்லி லைனடு வித் மீசோடர்மல் எபித்தீலியம். லிசன். ஸோ யூசீலம் உண்மையான உடற்குழி கொண்டவை அல்லது ட்ரூ சீலம். யூசீலம் வேறு ட்ரூ சீலம் உண்மையான உடற்குழி கொண்டவை ஈஸியாக ஃப்ளூயிடு ஃபில்டு கேவிட்டி திரவத்தால் நிரப்பப்பட்ட ஒரு கேவிட்டியாக இருக்கும். தேட் டெவலப், அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் த மீசோடர்ம். சரிங்களா, மீசோடர்முக்கு உள்ளே இருக்கும். மீசோடர்முங்கிற நடு அடுக்கு. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமலில் 3 லேயர் இருக்கும், எக்டோடர்ம் எண்டோடர்ம் மீசோடர்ம். ஸோ அந்த மீசோடர்ம்ங்கிறது எக்டோடர்முக்கு எண்டோடர்முக்கு இடையில் இருக்கும். அந்த லேயருக்குள்ளே ஒரு ஃப்ளூயிடு ஃபில் ஆகிருக்கும், அந்த ஃப்ளூயிடால் நிரப்பப்பட்டதே. ஸோ அந்த மீசோடர்ம். ஸோ த மீசோடர்ம் டெவலப் வித் இன் த மீசோடர்ம். ஸோ லைனடு பை மீசோடர்மல் எபித்தீலியம். அந்த மீசோடர்ம் வந்து எதால் ஆக்கப்பட்டது? மீசோடர்மல் எபித்தீலியத்தால் ஆக்கப்பட்டது. ஸோ தேட் மீசோடர்ம் மேட் அப் ஆஃப் மீசோடர்மல் எபித்தீலியம். ஸோ அந்த மீசோடர்மல் எபித்தை பெரிட்டோனியம்னு சொல்லுவோம். மீசோடர்மத்தை என்ன சொல்லுவோம்? பெரிட்டோனியன்னு சொல்லலாம். மீசோடர்மத்தை என்ன சொல்லலாம்? பெரிட்டோனியன்னு சொல்லுவோம். பெரிட்டோனியன்னு சொல்லுவோம். சச் அனிமல்ஸ் வித் எ ட்ரூ பாடி கேவிட்டி, இந்த மாதிரி உண்மையான உடற்குழியை கொண்ட மீசோடர்ம் வந்து ஃப்ளூயிடால் ஃபில் ஆக்கப்பட்ட, மீசோட எபித்தலால் ஆக்கப்பட்ட இந்த அனிமல்ஸை என்ன சொல்லணும்னா சச் அனிமல்ஸ் வித் ட்ரூ பாடி கேவிட்டி, இந்த மாதிரி அனிமல் உண்மையான உடற்குழி கொண்டதை சீலோமேட்ஸ், சரிங்களா, அல்லது யூசீலமேட்ஸ் சொல்லலாம். உடற்குழி கொண்டவை அல்லது உண்மையான உடற்குழி கொண்டவை. யூனா ட்ரூ, சீலோமேட்னு உண்மையான உடற்குழி கொண்டவை என அழைக்கப்படும். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். நோட்டின் திஸ் இஸ் 3 மார்க். கீழே வரைக்கும் எழுதணும், சரிங்களா. திஸ் இஸ் கால்ட் வாட்? ட்ரூ சீலோமேட். பேஸ்டு ஆன் மோட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சீலோம். அந்த சீலோம் வந்து உருவாகக்கூடிய அமைப்பில், சீலம் வந்து எப்படி உருவாயிருக்கு, எதுலேருந்து உருவாயிருக்குது, வேர் தி ஆரிஜின். ஆன் த பேஸ்ட் ஆன் தி
மோட் ஆஃப் ஃபார்மேஷன் சரிங்களா சீலோம் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த அமைப்பை வச்சு த யூசிலோமேட்ஸ் ஆர் கிளாஸ் 2 days ஃபர்தராக யூசிலோமேட் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன் இஸ் சைசோசிலோமேட், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சைசோசிலோமேட். செகண்ட் ஒன் இஸ் வாட் என்டிரோசிலோமேட் அப்படின்னு சொல்லுவோம். என்டிரோசிலோமேட்ஸ் ரெண்டு இருக்குது. ஸோ யூசிலோமேட் அண்ட் என்டிரோசிலோமேட். ஓகே சாரி சைசோசிலோமேட் அண்ட் என்டிரோசிலோமேட். ஃபர்ஸ்ட் we can see the seisosilomate. What is seisosilomate? 3 mark. In this animal the body cavity is formed by splitting up mesoderm. இதில் என்ன சொல்கிறாங்க, இதில் ஒரு சின்ன ரியாக்ஷன் நடக்குது, சின்ன ப்ராசஸ் நடக்கிறனால இந்த பேர் வச்சுருக்கிறோம். ஓகே, அதாவது நடுப்படை பிளவுபடுவதால், நடுப்படை மீசோடம் வந்து ஸ்பிளிட்டிங்னா பிளவுபடுதல், உடைதல். மீசோடம் வந்து ஸ்பிளிட்டிங் ஆகிறதுனால அதுலேருந்து உருவாகக்கூடிய சீலோமை நாம் என்டிரோசிலோமேட்னு சொல்லுவோம். ஓகே பார் திஸ் இஸ் ஆல்சோ 3 mark என்டிரோசிலோமேட். திஸ் இஸ் 3 mark என்டிரோசிலோமேட். இன் என்டிரோசிலோமேட் அனிமல் use first seisosilomate. First of all, what? Seisosilomate is also 3 mark. So seisosilomate is nothing but body cavity, உடற்குழி, சீலோம் is formed by splitting of mesoderm. மீசோடம்னா நடு அடுக்கு, எக்டோடமுக்கும் எண்டோடமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த லேயரை வந்து என்ன சொல்லுவோம், மீசோடம்னு சொல்லுவோம். அந்த மீசோடம் வந்து ஸ்பிளிட்டிங் ஆகுது, பிளவுபடுகிறது. அந்த பிளவுபடுறதுனால ஒரு பாடி கேவிட்டி அல்லது ஒரு சீலோம் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ்கள் என்டிரோசிலோமேட்னு சொல்லுவோம். சரி, யூஸ் சைசோசிலோமேட் அப்படிங்கிறோம். ஓகே, திஸ் இஸ் 3 mark. பாடி கேவிட்டி இஸ் ஃபார்ம்டு பை ஸ்பிளிட்டிங் ஆஃப் மீசோடம். ஸ்பிளிட்டிங் ஆஃப் மீசோடம். ஸோ மீசோடம் சிதைவுறுவதால் பிளவுறுதல் உருவாக்குறது. எக்ஸாம்பிள் அன்னலிட்ஸ் அண்டு ஆர்த்ரோபோட்ஸ். அன்னலிட்ஸ் வலைதசி புழுக்கள், ஆர்த்ரோபோட்ஸ் கணுக்காளிகள், அண்டு மொல்லஸ்க் சரிங்களா மெல்லுடலில். இந்த மூணுலையும் பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அனிமல் கம் அண்டர் சைசோசிலோமேட். ஸோ இங்கே அந்த மீசோடம் ஸ்பிளிட் ஆகி அதுலேருந்து பாடி கேவிட்டி ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் கட்டிங் இஸ் என்டிரோஸ். திஸ் ஆல்சோ 3 mark. என்டிரோசிலோமேட் நத்திங் பட் பாடி கேவிட்டி இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் தி மீசோடர்மல் பவுச்சஸ் ஆஃப் ஆர்கென்டிரான். சரிங்களா, ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் இதில் இந்த என்டிரோசிலோமேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா மூலக்குடலின் நடுப்படை பைகளிலிருந்து உருவாகும் உடற்களி. ஆர்க் என்றானா மூலக்குடல் பைன்னு சொல்லுவோம், மூலக்குடல்னு சொல்லுவோம். ஆர்க் என்றானா மூலக்குடல், இதுலேருந்து தான் மற்ற இண்டஸ்ட்ரியல் பார்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால் ஆர்க் என்றானா மூலக்குடல். அந்த மூலக்குடல் பைகளிலிருந்து சரிங்களா மூலக்குடலின் நடுப்பைகள் இருந்து அந்த மூலக்குடல்னு சொல்லும் இல்லைங்களா, அந்த ஆர்கென்ட்ரானில் மீசோடம் இருக்குது. அந்த மீசோடம் பைகளிலிருந்து சரிங்களா, அந்த மீசோடம் பைகளிலிருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த சீலோமை ஆர்கென்ட்ரான் இருக்குது. அந்த ஆர்கென்ட்ரானில் மீசோடம் இருக்குது. அந்த மீசோடமில் பவுச் இருக்குது. அந்த மீசோடம் பவுச்சிலிருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய பாடி கேவிட்டியை அல்லது சீலோமை என்ன சொல்லுவாள், என்டிரோசிலோமேட்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், பாடி கேவிட்டிஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் தி மீசோடர்மல் பவுச்சஸ் ஆஃப் ஆர்கென்ட்ரான். ஆர்கென்ட்ரான் எனக்கூடிய மூலக்குடலின் மீசோடர்மல் பவுச், ஆர்கென்ட்ரானில் கூடிய மீசோடர்மில் இருக்கக்கூடிய பவுச்சிலிருந்து ஸோ இந்த பாடி கேவிட்டி ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் எக்கினோடர்ம்ஸ் அண்டு ஹெமிகார்டேட்ஸ் அண்டு கார்டேட். நம்மள இதில் வர எக்கினோடர்ம்ஸ் முட்தோலிகள், ஹெமிகார்டேட்ஸ்னால் ஸோ இது வந்து கார்டேட்டுக்கும் சரிங்களா இன்வெர்டிபிரேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடியது. இதுதான் வந்து அடுத்து வந்து கார்டேட், முதுகு நான் நோட்டோகார்டல் உயிரினமாக மாறக்கூடியது. அதனால் ஹெமிகார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அரை நாணிகள்னு தமிழ் சொல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கினோடர்ம்ஸ் ஹெமிகார்டேட் தான் கார்டேட்டாக மாறும். இந்த 3 அமைப்புகளையும் 3 ஃபைலத்துலேயும் ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் என்டிரோசிலம் இருக்குது. ஸோ திஸ் கால் என்டிரோசிலமேட் அனிமல். ஓகே, லிசன். First of all, see the diagram. First acoelomate. So the blue color round is ectoderm. So the red color part is what? Mesoderm. So the yellow color round is what?
endodome. Okay, so ectoderm, endodome, mesoderm found, but there is no body cavity. உள்ள body cavity கிடையாது, உடற்குழி கிடையாது. Okay, just digestive cavity only presents. Digestive cavity. Okay, this is acoelomate. Okay, absence of coelomic cavity. Next diagram is pseudocoelomate. Okay, pseudocoelomate as well as like that. So this blue color round is ectoderm, red color is what? Mesoderm, red color mesoderm. So blue color is ectoderm. So inner yellow color is what? Endoderm. Okay, so the red color, the white color round is what? Pseudocoelom. This is called what? Understood? Okay, so in between the yellow color, isn't it? So this is white color line is, this white color part is what? Pseudocoelom. Okay, so பொய்யான உடற்குழி. So next part is what? Next third diagram is eucoelomate or coelomate animals. Okay, so this blue round is what? Ectoderm. Next red color round is what? Mesoderm. So here the inner part is yellow color marking is what? Endoderm. So in between the ectoderm and endoderm, small white color gap is found. This gap is what? So this white color gap is what? Body cavity. This is called the white color gap ஓட பேர் என்ன? இது பேர் body cavity ன்னு சொல்லுது. This is body cavity. So இந்த yellow color வந்து endoderm, இந்த red color எல்லாமே mesoderm, இந்த blue color marking வந்து endoderm. சரிங்க, ectoderm சொல்லுவோம். So ectoderm, mesoderm ஆர் இந்த எல்லோ கலர் எண்டோடம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு கடையில் அந்த கேப் இருக்கு பாரு, ஒயிட் கலர் கேப். ஸோ இந்த கேப்பை என்ன சொல்லுவோம்? இந்த கேப்போட பேர் என்ன? இந்த கேப்போட பேர் பாடி கேவிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட்? eucoelomate. Okay, so diagram is completed. Next, see the formation, development of cystocoelom. So this is ectoderm. So inside endoderm develop. So the enterocoelom development. This is what? Development of enterocoelom. Okay, enterocoelom development. So yearly mesoderm. Next stage, gut developed. So splitting up mesoderm. Okay, this mesoderm what? So split. சிதறலடைந்து விட்டது. So finally, so gut is developed along with coelom also developed. Okay, so this kind of organism is called enterocoelom. Next, see the another one diagram. Next diagram is what? So this is development of cystocoelomate. Okay, cystocoelomate பாருங்க. So this is what? Ectoderm. This is endoderm. So develop yearly mesoderm cells. Okay, so next ectoderm, what? Endoderm. So here this is gut, inside gut. So separation of pouches from the gut. So அந்த கட்டில் இருந்து ஸோ அந்த மீசோடமல் பவுச் தனியாக வந்துருச்சு. ஃபைனலி, ஸோ திஸ் இஸ் என்டையர் ஸ்ட்ரக்சர் டெவலப்பிங் சீலோம். ஓகே, இந்த பவுச் டெவலப் எ சீலோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ectoderm. திஸ் இஸ் வாட்? This is gut. Okay, so this diagram is completed. This sometime this diagram also has 3 mark. Okay, next segmentation and notochord. Okay, segmentation. Next heading is what? Segmentation. Segmentation is கண்டமாக்கம். notochordனா முதுகுனான். First of all we could see the segmentation. சரிங்களா? கண்டமாக்கம் என்றால் என்ன? அடுத்த தலைப்பு என்ன? கண்டமாக்கம் என்றால் என்ன? So some of the organism contain segment. So particularly the lower organism, lower invertebrate express segment. பாடியில் segmentனா கண்டங்கள். So the segment divide the organism into
லாட் ஆஃப் பீசஸ். அந்த செக்மெண்ட் என்ன பண்ணுன்னா அந்த அனிமலை பல துண்டுகளாக சமமான ஈக்குவல் அளவுக்கு ஒரு துண்டுகளாக பிரிக்கும். லிசன் ஹியர், எர்த்தோம் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, எர்த்தோம் பாடி பார்த்தா நிறையா கண்டங்கள் இருக்கும். சரிங்களா, அந்த துண்டுகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு அந்த கண்டங்களது ஒரு கோடு, அந்த கோடு வந்து பாடி ஃபுல்லாக பிறகும். சரிங்களா, அப்பர்லேருந்து லோயர் வரைக்கும் ஃபுல்லாக உள்பகுதியெல்லாம் போகும். சரிங்களா, அது வந்து என்ன சொல்ல கண்டம்னு சொல்லும். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் see that this is earthworm. Okay, this is one segment, this is another segment, this is third segment, this is fourth segment. கண்டங்கள். இது first segment, this is second segment, this is fourth segment, this is fifth segment. Okay, so lot of segment found in the earthworm. Okay, listen here, in some animal body is externally and internally, வெளிப்புறம் மற்றும் உட்புறம் ரெண்டு புறமே, இன்டர்னல் உள்புறம், டிவைட் இன்ட்டு சீரீஸ் ஆஃப் ரிப்பீட்டட் யூனிட். சரிங்களா, தொடர்ச்சியான சரிங்களா யூனிட்ஸ் கால் செக்மெண்ட். சரிங்களா, ஒரு சின்ன மாதிரியான வரிசையாக ஒரே மாதிரியான பல பகுதிகளை பிரிக்கப்பட்டிருக்கும். டிவைடுன்னு பிரிக்கப்பட்டிருக்கு. உள் பக்கத்தில் சீரீஸ் ஆஃப் ரிப்பீட்டட் யூனிட். சரிங்களா, ஸோ தொடர்ச்சியாக ஒரேமான பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, டிவைடுன்னு பிரிக்கப்பட்டிருக்கும். சீரீஸாக தொடர்ச்சியாக சரிங்களா யூனிட்ஸ் அந்த பகுதி பிரிக்கப்பட்டு கால் செக்மெண்ட் வித் சீரியல் ரிப்பீட்டேஷன் ஆஃப் சம் ஆர்கன். சரிங்களா, வித் சீரியல் சரிங்களா தொடர்ச்சியான ரெப்பிட்டேஷன். இக்கண்டங்களில் சில உறுப்புகள் மீண்டும் மீண்டும் காணப்படும். சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில உறுப்புகள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கண்டங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு செக்மெண்ட் இருக்கும், செகண்ட் செக்மெண்ட் இருக்குது, தேர்ட் செக்மெண்ட்லேயும் இருக்கும். தொடர்ச்சியாக சில உறுப்புகள் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும். ஓகே, வித் சீரியல்னால் தொடர்ச்சியான ரிப்பீட்டேஷன், தொடர்ச்சியான சம் ஆர்கன் தொடர்ச்சி. திஸ் இஸ் கால் மெட்டாமெரிசம். இது வந்து மெட்டாமெரிசம் சொல்லுவோம். ஒரு உறுப்பு அப்படியே தொடர்ச்சியாக எல்லா செக்மெண்ட்லேயும் கண்டினியூ ஆகிட்டு வந்துச்சுன்னா மெட்டாமெரிசம்னு சொல்லுவோம். த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செக்மெண்டேஷன். சரிங்களா, இது ஒரு செக்மெண்டேஷன் 3 மார்க் கேட்பாங்க. இந்த மாதிரி எளிய கண்டமாக்கம் செக்மெண்டேஷன் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீனின், ஓகே, சீனின் ஃபவுண்ட் இன் அன்னலிட்ஸ். அன்னலிட்ஸ் படிச்சிருப்போம் இல்லைங்களா, வலைதசை புழுக்கள் எர்த்வம்ல இருக்குது. இன் விச் ஈச் யூனிட் ஆஃப் பாடி, அந்த ஒவ்வொரு கண்டங்கள் அந்த ஒவ்வொரு பகுதியுமே வெரி சிமிலர் ஒரே மாதிரி இருக்கும். டு த நெக்ஸ்ட் ஒன், அடுத்த ஒன்றை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி சைஸ் அளவில் இருக்கும். ஸோ பட் இன் ஆர்த்ரோபோட் சேம் கைண்ட் ஆஃப், ஆனால் எர்த்வம்ல அனலிட்ஸில் பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன் ஈக்குவலாக இருக்குது. நீங்கள் எத்தனை அதில் வந்து அந்த ஒவ்வொரு செக்மெண்ட் ஒவ்வொரு துண்டையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் ஈக்குவல் பாடி பார்ட்ஸ் இருக்கும். ஆனால் இது ஆர்த்ரோபோட்லேயும் செக்மெண்டேஷன் இருக்குது. ஆர்த்ரோபோட்னா காக்ரோச், ஆர்த்ரோபோட்னா கணுக்காளிகள்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ ஆர்த்ரோபோட்ஸ் காக்ரோச்சில் பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்ஸ் மே லுக் டிஃப்ரெண்ட். ஆனால் அதில் இருக்கிற செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் செக்மெண்ட் இஸ் லார்ஜ், அனதர் ஒன் இஸ் மிடில், அனதர் ஒன் இஸ் ஸ்மாலர் சைஸ். ஓகே, ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சிறுசாக இருக்குது, ஒன்று மீடியமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் மே லுக் டிஃப்ரெண்ட் கேஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒவ்வொரு வேலையை செய்துன்னு அர்த்தம். காக்ரோச்சில் மட்டும் செக்மெண்ட் இருக்குது, இருந்தாலும் அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டோட சைஸ் அந்த கண்டங்களோட அமைப்பு பார்த்து ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சிறுசாக இருக்குது. அதனால் அந்த கண்டங்கள் ஒவ்வொன்றும் ஒரு வேலையை செய்யலாங்க. ஸோ செக்மெண்டேஷன் இஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நோட்டோகார்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் இஸ் நோட்டோகார்டு. நோட்டோகார்டுனா முதுகு நான்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி குட் ஸோ அவர் பாடி. ஸோ அவர் பாடி ஃபார் ஸ்ட்ரென்த் அண்டு வாக்கிங். சரிங்களா, உடலினுடைய அண்டு சைஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே சரிங்களா ஸ்டாண்டிங் பொசிஷன் நிற்பதற்கு உடல் அமைப்பு இருக்குது, நகர்ச்சி எல்லாத்துக்குமே வி ஹேவ் இன் டார்சல் சைடு முதுகு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வி கண்டைன் வெர்டிபிள் காலம். நம்ம வெர்டிபிரேட் அதாவது முதுகெலும்பு கொண்ட உயிரினங்கள் அனைத்துலேயுமே சரிங்களா உடம்புல எலும்பு கொண்ட உயிரினங்கள் அனைத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பேக் போன் இருக்கும், அதாவது வெர்டிபிள் காலம் இருக்கும், முதுகெலும்பு தொடர் இருக்கும். வெர்டிபிள் காலம் மேட் ஆஃப் வெர்டிபிரே, பல முள்ளெலும்புகள் சேர்ந்தது தான் வெர்டிபிள் காலம். வெர்டிபிரால ஒன்று சேர்ந்து வெர்டிபிள் காலமாக மாறிக்குது. சரிங்களா, ஸோ இந்த வெர்டிபிள் காலம் கிவிங் ஸ்ட்ரென்த், ஸ்டெபிலிட்டி, மூமெண்ட் அண்டு ஸ்டாண்டிங் பொசிஷன் நிற்பதற்கு ஓடுவதற்கு எல்லாத்துக்கும் அது வந்து நம்ம பாடிக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப்பை கொடுக்குது, ஒரு கடினமான புழல் ஆக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த வெர்டிபிள் காலம் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இன்னொரு
இதனுடைய ஒரு மூதாதையர் ஒன்று ஃபார்ம் ஆகுது, அதுதான் நோட்டோகார்டு, முதுகு நாணுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து இயர்லி எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகுது. எல்லா வெர்டிபிரேட்லேயுமே எல்லா முதுகெலும்பு கொண்ட உயிரினங்களுமே எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் கரு நிலைகள் இருக்கும்போது, கருவாக வளரும்போது, கரு வளருது இல்லைங்களா, கரு வளரும்போது அந்த பிகினிங் ஸ்டேஜில் நம்ம உடம்புல கூட, ஸோ அவர் ஹியூமன் பீங்ஸ், நம்ம ஹியூமன் பீங்ஸில் கூட இயர்லி டெவலப்மெண்ட்டில் நோட்டோகார்டு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அந்த நோட்டோகார்டு ஃபார்ம் ஆகி அந்த நோட்டோகார்டு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். ஸோ ஃபைனலி டிஸப்பியர், இறுதி ஸ்டேஜில் நோட்டோகார்டு டிஸப்பியர் ஆகி நம்ம உடம்புல வெர்டிபிள் காலம் மாறிடுது. இது நிறையா வெர்டிபிள் இப்படி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆனால் சில அனிமலில் அந்த நோட்டோகார்டு வந்து பெர்மனண்டால், சரிங்களா, பெர்சிஸ்ட் த்ரூட் த லைஃப் டைம் ஃபுல்லாக அந்த நோட்டோகார்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து நோட்டோகார்டு மட்டும்தான் இருக்குது, அதில் வெர்டிபிள் காலம் தோண்டாது. சரிங்களா? வெர்டிபிரே வந்து தோண்டாது, வெர்டிபிள் காலம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பெர்மனண்ட்டாக நோட்டோகார்டு உள்ள உயிரினங்கள் உண்டு. சரிங்களா? ஆனால் சில உயிரினங்கள் என்னாகும், நோட்டோகார்டு இயர்லி பிகினிங் ஸ்டேஜில் தோன்றி, சரிங்களா, அப்பியர் ஆகி, ஸோ ஃபைனல் டெவலப்மெண்ட்டில் ஸோ தி நோட்டோகார்டு டிஸப்பியர், காணாமல் போய் வெர்டிபிள் காலம் தோன்றும். நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரிங்களா? ஆனால் மொத்தத்தில் ஒரு ஆர்கானிஸில் அந்த நோட்டோகார்டு இயர்லி ஸ்டேஜ்லேயோ இல்லை பெர்மனண்ட்டாவோ இருந்துச்சுன்னா, தோன்றினாலே, ஸோ தோஸ் அனிமல்ஸ் கம் அண்டர் கார்டேட். நம்ம வந்து நோட்டோங்கிற வார்த்தையை விட்டு கார்டை மட்டும் எடுத்துட்டோம். நோட்டோ விட்டுட்டு காடை மட்டும். நோட்டோ அப்படின்னா அந்த காடு அப்படிங்கிறது அந்த முதுகு நாணை சுட்டிக்கிற வார்த்தை. அந்த காடுங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு கார்டேட்னு வச்சுட்டோம். அப்போ எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் பிகினிங் ஸ்டேஜில் இல்லை பெர்மனண்ட்டாகவோ நோட்டோகார்டு இருக்குதோ அந்த அனிமல்ஸை கார்டேட்னு சொல்லுவோம். அந்த நோட்டோங்கிற வார்த்தையை விட்டுட்டு காடை மட்டும் எடுத்துகிட்டு கார்டேட்னு வச்சுட்டோம். வி ஆர் ஆல் கம் அண்டர் கார்டேட்ஸ். புரிஞ்சுங்களா? இங்கே பார், அனிமல் விச் பொசஸ் நோட்டோகார்டு. ஒரு அனிமலில் நோட்டோகார்டு இருந்தால், ஒரு அனிமலில் நோட்டோகார்டு அந்த முதுகுநான் இருந்தால் அட் எனி ஸ்டேஜஸ், தன்னுடைய கருவளர்ச்சியின் போது எந்த ஸ்டேஜ்லையாவது ஏதோ ஒரு நிலையில் அந்த நோட்டோகார்டு அப்பியர் ஆச்சுன்னா, ஸ்டேஜ் இந்த டெவலப்மெண்ட் ஆர் கால்ட் கார்டேட்ஸ். இது ஒரு த்ரீமருக்கு. வாட் இஸ் கார்டேட்? கேப்பாங் த்ரீமர். ஓகே. ஸோ நோட்டோகார்டு இஸ் எ மீசோடெர்மலி டிரைவ்டு. ஸோ இந்த நோட்டோகார்டு அப்படிங்கிற அந்த முதுகு நானானது எங்கேருந்து அப்பியர், அது யார் வந்து உருவாக்குறான்னு பார்த்தீங்கன்னா, மீசோடெர்ம். எக்டோடோம் எண்டோடோம் கடையில் மீசோடோம் இருக்குல்ல, அந்த மீசோடோம் தான் ஃபார்ம் பண்ணு. ஸோ மீசோடெர்மலி டிரைவ்டு ராடு லைக் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராடு லைக் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்கிற, ராடுக்குலாம் ஒரு தண்டு போன்ற அமைப்பு. ராடுனா தண்டு. நோட்டோகார்டு இஸ் மீசோடெர்மில் உருவாக்கப்பட்ட ஒரு ராடு லைக் ஒரு தண்டு போன்ற ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு ஆன் தி டார்சல் சைடு அப்படின்னா முதுகு பக்கத்தில். மீசோடெர்ம்லேருந்து உருவாகக்கூடிய தண்டு போன்ற அமைப்பு அது எங்கே இருக்கும்? டார்சல், முதுகு பக்கம் இருக்குது. எப்போ உருவாகுது? டியூரிங் எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட். அந்த உயிரி கரு நிலையில் இருக்கும்போது, எம்ப்ரியானிக்னா கரு வளர்ச்சியின் போது ராடு லைக் மீசோடெர்ம்லேருந்து உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகே. ஸோ இன் சம் அனிமல் சில அப்படி இருக்குது. பேஸ்ட் ஆன் தி ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டு. ஒரு அனிமல் நோட்டோகார்டு இருக்கிறது இல்லாதது, அதை அடிப்படையாக வச்சு பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டு தேர்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்ட்டு presence or absent notochord, they are classified into chordates, okay, and non-chordate. Chordate அப்படின்னா presence of notochord, non-chordateனா absence of notochord. இப்போ இங்கே பாருங்கள், presence based on the presence or absence notochord animals are classified into chordate. சரிங்களா? ஸோ அந்த chordate எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, cephalochordate தலைநாணிகள், cephaloனா ஹெட், கார்டேட்னா நோட்டோகார்டு வந்து தலைப்பகுதியில் இருந்துச்சுன்னா செஃபலோனா ஹெட்டில் நோட்டோகார்டு இருந்துச்சுன்னா செஃபலோகார்டேட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் யூரோகார்டேட். யூரோ மீன்ஸ் டெயில், வால் பகுதி. ஒரு அனிமல்ஸினுடைய ஒரு ஆர்கானிசனுடைய டெயில் ரீஜியனில் நோட்டோகார்டு ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா யூரோகார்டேட்னு சொல்லுவோம். ஸோ பிசஸ் டு ஆம்ஃபியா, செஃபலோகார்டேட்ஸ், யூரோகார்டேட்ஸ், பிசஸ். ஸோ பிசஸ் அப்படின்னா தெரியும் இல்லைங்களா? மீன்கள்லேருந்து அப்படியே தொடர்ச்சி எடுத்துக்கலாம். பிசஸ், ஆம்பிஃபியா, ரெப்டீலியா, ஏவ்ஸ், மேமல்ஸ், நம்ம வரைக்கும் எல்லாமே. ஸோ வி ஆர் ஆல் கம் அண்டர் வாட்? கார்டேட். சரி, நம்ம எல்லாத்தையும் நோட்டோகார்டு ஃபார்ம் ஆகும். இது வரைக்கும் செஃபலோகார்டேட், யூரோகார்டேட், பிசஸ் டு மெம்மலியா. அண்டு ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டு திஸ் கால்ட் நான்-கார்டேட். ஸோ நான்-கார்டேட் பார்த்தீங்கன்னா போரிஃபெரா டு ஹெமிகார்டேட்டா. போரிஃபெரான்னு சொல்ல முடியுங்களா? துளை உடலின்னு சொல்லுவோம். போரிஃபெரா மீன்ஸ் த பாடி ஹேவ் லாட் ஆஃப் போர்ஸ். அதனுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய துளைகள் இருக்கும். போரிஃபெராவில் தொடங்கி அப்படியே வரும். சரிங்களா? ஸோ போரிஃபெரன்ஸ், சீலண்டிரேட்டா, ஏஸ்கெல்மென்தஸ், அன்னலிடா, ஆர்த்ரோபோடா,
மொல்லஸ்கா எக்னோடெர்மாட்டா ஹெமிகார்டேட்டா இது வரைக்கும் அந்த ஃபைல் அது ஃபுல்லாமே நான் கார்டேட்டில் வருது. ஓகே, ஸோ today teaching part is completed. Don't skip the video, completely watch entire video. Okay, so thank you. Today part is over. We will meet next video, next heading, different explanation. Thank you. Keep watching.